இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை அன்னை இட்ட தீ அப்படிங்கிற கதை. நான் கீதா அப்படிங்கிறவங்க இந்த கதையை எழுதியிருக்காங்க. ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டியம்மாவை அவங்களோட பையன் கொண்டு வந்து இறக்கி விடுறான் ஒரு வீட்டு வாசலில். அப்படி இறக்கி விடும்போதே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்ன ரங்கம்மா இவ்வளோ நேரமாக போச்சு, உன்னை பார்க்கணுன்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். நீ வந்தால் தானே நாங்கள் போயிட்டு வர முடியும், மதுரைக்கு போயிட்டு வரணும்ல, ஆறாமரை வர முடியாது, வந்து வேற ஒன்றா அனுப்பணும், நிம்மதியாக ஒரு வேலை ஆகுதா அப்படின்னு ஒரு அம்மா சத்தம் போடுறாங்க. இந்த ரங்கம்மா நினச்சிக்கிறாங்க, காசு வாங்காமல் நம்ம இங்கே செய்யக்கூடிய வேலைக்கு இந்த அம்மா புலம்பல் வேற அப்படின்னு இந்த அம்மா நினச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் அந்த பையன் இறக்கி விடுற பையன் கேட்குறான், இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ நம்ம தனியாக கிடந்த காலமெல்லாம் போயிடுச்சு, நீ அப்போ தான் கஷ்டப்பட்ட, இப்போ பேரம்பேத்திங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, நிம்மதியாக உட்காந்து இருக்கிறத விட்டுட்டு இந்த வயசானவங்களை பார்க்க வர்றது தான் உன்னோட வேலையா? இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறாரு மெதுவாக. உடனே இந்த ரங்கம்மா பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நானே சாயங்காலம் வந்துடுறேன்ப்பா, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. உடனே அவங்க பையன் நினச்சிக்கிறான், எத்தனை தடவை சொன்னாலும் சரி இந்த ரங்கம்மா இப்படி தான் சொல்லும். அந்த ரங்கம்மா பேசும்போதே அந்த பையனுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த பையன்கிட்ட சொல்லுமா, ஐயா, தாயார் அம்மாவுக்கு நான் பட்ட கடனை எப்படியும் தீர்க்க முடியாது, நான் இது செய்யறதே என்னோட மனசு திருப்திக்கு தான்ப்பா, இந்த விஷயத்தில் மாத்திரம் என்கிட்ட நீ தடை சொல்லாதப்பா அப்படின்னு அந்த ரங்கம்மா அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க எப்போ இதை பற்றி பேசும்போதும். அதனால் ஒன்றும் பண்ண முடியலை, அந்த பையன் போயிடுறான். இந்த அம்மா என்ன பண்ணும், 3 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரும். அந்த வீட்டில் தாயாரம்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு பவுடர்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து நகம் வெட்டிட்டு சாயங்காலமாக போகும். இதுதான் இந்த ரங்கம்மாவோட வேலை. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, ரங்கம்மா அடுப்படியில் அரிசி வச்சுருக்கேன், கஞ்சியை தண்ணியாக வச்சு கொடு, நீ பாட்டுக்கு நிறைய அரிசியை போட்டு கெட்டியாக கொடுத்துட்டு போயிட்ட, அடுத்த நாள் நாங்கள் தான் சீர்படுற மாதிரி ஆயிடுச்சு, இந்த வேலையெல்லாம் பண்ணாத, இந்த பட்டிக்காட்டில் வேறு ஆளுகளும் கிடைக்குதா என்ன நமக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு? படித்த எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் போய் ஒதுங்கிட்டாங்க, டவுனுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிவிட்ட, உன்னோட மகன் பேரன் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு சாத்தூருக்கு போயிட்ட. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என் தலை எழுத்து இங்கேயே கிடக்க வேண்டியதாக இருக்குது, இந்த பெருசை விட்டுட்டு எங்கேயும் நகர முடியல, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா கத்திக்கிட்டே பக்கத்தில் போய் காரில் ஏறி அந்த அம்மா வெளியில் போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு இந்த ரங்கம்மா மெதுவாக உள்ளே வர்றாங்க. இந்த பாட்டி ஏதோ கேட்குது, என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரியா அப்படின்னு மெதுவாக கேட்குது. ஆனாலும் அந்த பாட்டிக்கு அந்த பழைய காலத்தில் நடந்ததை வச்சு தான் அந்த பாட்டி கேள்வி கேட்குது. இந்த அம்மாவும் அந்த பழைய காலத்தில் நடந்ததையே பதிலாக சொல்லிக்கிட்டு மெதுவாக இப்படியே வருது அந்த அம்மா. அப்போது அந்த அம்மா நினச்சி பார்க்குறாங்க, இந்த வயசான தாயாரம்மா இருக்காங்களே, அவங்களோட வீட்டுக்காரர் இறந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப பாடுபட்டவர். இந்த தெருவில் எத்தனையோ தடவை அந்த ரங்கம்மாவோட கால்கள் நடந்திருக்குது. இந்த ரங்கம்மா இருக்காங்களே, இந்த பாட்டியம்மா பார்த்துக்கிறதுக்கு, இந்த தாயாரம்மா பார்த்துக்க வந்திருக்காங்களே, இந்த ரங்கம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் அவங்க வீட்டுக்காரர் செத்து போயிடுறாரு. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு கையில் ஒரு பிள்ளையோட அம்மாவும் இல்லாமல் வீட்டுக்கு சேரும்போது இந்த ரங்கம்மாவுக்கு 17 வயசு தான். என்ன பண்ணுறது, எப்படி வாழறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு வயல் வேலை காட்டு வேலைன்னு அந்த அம்மா கிளம்புது. போகும்போது என்ன பண்ணும், தன்னோட பிள்ளையையும் இடுப்பில் தூக்கிக்கிட்டு அந்த வேலைக்கு போகுது. அப்போ அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் தான் ஒருத்தர். அவரும் அவர் வீட்டு காட்டில் தான் இவளுக்கும் வேலை. அப்படி செய்யும்போது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே அந்த பெரிய வீட்டுக்காரரோட மனைவி மங்கத்தாயார், அந்த அம்மா தான்
இப்போ உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறது. அந்த மங்கத்தாயார் அங்கே வர்றாங்க. வரும்போது இந்த ரங்கம்மா என்ன பண்ணுது, கையில் இடுப்பில் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு கணவனும் இல்லாமல் நிற்கிற நிலையை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு இறங்கி போகுது. அதனால் என்ன பண்ணுது, நீ கவலைப்படாத, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ காட்டுக்கெல்லாம் போவேணாம், நம்ம வீட்டிலையே வீட்டு வேலை இருக்குல்ல, அரிசி குத்துறது, பயிர் உடைக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அதனால் நீ என்ன பண்ணுற, வீட்டிலையே வந்து வேலையை பாரு, உன் பிள்ளைய எங்கேயோ ஒரு தொட்டில் கட்டி தூங்க வச்சுக்கோ, சாயங்காலமாக நீ போகும்போது உன் பிள்ளைக்கு பிள்ளை சோறு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அந்த மங்கத்தாயார் சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அந்த அம்மா அந்த பிள்ளை வளர்கிற வரைக்கும் காட்டு வேலைக்கு போனதே கிடையாது. இந்த வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இந்த மங்கத்தாயார் கல்யாணம் பண்ணி வரும்போது ரங்கம்மா ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஒரு 7-8 வயசு இருக்கும். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பார்க்க ஓடி வந்ததில் அந்த ரங்கம்மாவும் ஒரு ஆள் தான். இந்த மங்கத்தாயார் இருக்காங்களே, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2ஆந்தாரமாக தான் அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராங்க. நல்லா வந்த உடனே அந்த மங்கத்தாயாரை எல்லாருமே ரொம்ப கொண்டாடுறாங்க. எங்கள் குலம் வழங்குறதுக்காக வந்து சேர்ந்துருக்கியே அப்படின்னு ரொம்ப கொண்டாடுறாங்க. கொண்டாடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பின்னால் அக்கம்மாவுக்கு போய் நீ உன் கையால் விளக்கேற்றி வை, ரொம்ப ஆயுசோடு நீ வாழணும் அப்படின்னு அங்கே அந்த வீட்டில் இருக்கிற பெரிய அம்மா, ஒரு பாட்டி அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மங்கத்தாயாரும் என்ன பண்ணுறாங்க, போய் அந்த அக்கம்மாவுக்கு விளக்கேற்றி வைக்கிறதே அவங்களோட வேலையாக போகுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு 2 மகன்கள் 2 மகள்கள்னு 4 குழந்தைங்களும் பிறந்துடுது. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு, நம்ம தினம் இந்த அக்கம்மாவுக்கு போய் விளக்கேற்றி வைக்கிறோமே, இது யாருன்னு கூட நமக்கு தெரியலையே, யாருன்னு கூட நமக்கு கேட்டுக்கலையே அப்படின்னுட்டு அந்த வீட்டு பாட்டிக்கிட்ட போய், ஏன் இதுக்கு முன்னால் நம்ம இந்த அக்கம்மாவுக்கு விளக்கேற்றுறோமே, எதுக்காக ஏற்றுறோம், அந்த அம்மாவை ஏதாவது மாடு கெடு முட்டி செத்து போச்சா, யார் அந்த அம்மா அப்படின்னு இந்த மங்கத்தாயாரை கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த வீட்டில் இருந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, இதை பாரு, என்னை மாதிரி தான் இந்த அக்கம்மாவும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக வந்தவங்க. அவங்க வந்து அவங்க பிறந்த வீட்டுக்கு ரொம்ப செல்லம், அருமையாக வளர்ந்தவங்க. ஒரே ஒரு பொண்ணு தான், தாய் இல்லாத பிள்ளை அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன்களும் அந்த பொண்ணு சாப்பிட்டா கூட அந்த சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு செல்லமாக வளர்த்தாங்க. இந்த ஊர்லேயே நம்ம வீடு ரொம்ப பெரிய வீடு இல்லை, பெரிய வீட்டில் கட்டி கொடுக்குறோங்கிற ரொம்ப பெருமை அவங்க அப்பாவுக்கு. அந்த மாதிரி அவர் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அந்த பொண்ணும் இங்கே வந்த உடனே அந்த மங்கத்தாயாருக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த மங்கத்தாயார் அந்த அக்கம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மங்கத்தாயார்கிட்ட அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, அப்படி அந்த பணக்கார பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துச்சா, வந்த உடனே அந்த பொண்ணுக்கு என்ன வேலை தெரியுமா, நெல் குத்துற வேலை தான். ஏன்னா வீட்டில் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் வேலை செய்யணும், இவ தான் செய்யணும். ஆனால் காட்டுக்கு வேலை செய்கிறதெல்லாம் வெளியாளுங்க வேலையாட்கள் செய்யலாம். அதனால் என்ன பண்ணுறா, அந்த அக்கம்மா வீட்டில் கணவனுக்கும் சேர்த்து 5 ஆம்பளைங்களுக்கு வேணுங்கிற அந்த நெல் குத்துற வேலை இந்த அம்மாவுக்கு தான். இந்த அக்கம்மா என்ன பண்ணும், நல்லா நெல்லை நெல் குத்தி கொடுத்துரும். அவங்க வீட்டு மாமியாரும் மற்றவங்களும் சேர்ந்து தான் சமையல் பண்ணி வைப்பாங்க. சமைச்சு முடித்ததுக்கு பிறகு அந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க வேண்டிய வேலை தான் இந்த அக்கம்மாவுக்கு. ஆனால் அக்கம்மா வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்ததுனால இதால் அந்த வேலையை கூட செய்ய முடியலை. ஆனாலும் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவங்க மாமனாரும் மாமியாரும் இருக்காங்கள்ல, அந்த அக்கம்மாவோட மாமியாரும் மாமனாரும் அவங்க வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் நேரத்தோடு படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத தான் இந்த அக்கம்மா சாப்பிட வேண்டியது இருக்கும். ஒரு புடி சோறு தான் இருக்கும் இந்த அக்கம்மாவுக்கு, தினமும் பசி தான். ஆனால் அந்த அம்மா தினம் நினச்சிக்கும், நம்ம வீட்டில் நம்ம அப்பா
நல்லா நெல் அரிசியில் நெய் சோறு போட்டு கொடுப்பாரே, நம்ம எப்படி சாப்பிடுவோன்னு தினமும் நினைக்கும். மாமியார்கிட்ட சொல்லணும்னு அதுக்கு ஒரு ஆசை தான். இன்னும் ஒரு பிடி அரிசி கூட போட்டு வடிங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கம். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த அக்கம்மா. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பருத்தி புண்ணாக்கை எடுத்து ஒரு கை சாப்பிட்டுடுது. வயிறு வலி தாங்க முடியாமல் போயிடுது. எப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை இந்த அக்கம்மாவுக்கு. பசி ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம், ஒன்றுமே புரியாமல் ஓடி போய் கொல்லை பக்கத்தில் இருக்கிற கிணத்துல விழுந்து செத்து போயிடுது. அந்த அக்கம்மா செத்து போனோன்னு அந்த அக்கம்மா எதுக்காக செத்தாங்கங்கிற காரணம் அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த அம்மா பசியோடு இருந்தது அந்த பெரிய வீட்டில் யாருக்குமே தெரியாது, அது சொன்னதும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அங்கே மாட்டுக்கு புல்லறுத்து போடுற அந்த சீனித்தாய் சொல்லுது, இந்த உரலோட என்னால் மல்லுக்கட்டை ஏழுமான்னு தெரியலன்னு இந்த அக்கம்மா 2 நாளைக்கு முன்னால் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ஏதோ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா செத்த பிறகு தான் அந்த அக்கம்மா என்ன சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட எங்கள் அப்பாவை ஒரு 4 நாளைக்கு அழைச்சிட்டு போய் வச்சுக்கிட்டு நெய் சோறு போட சொல்லு அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லியிருந்துருக்காங்க. அவங்க சொல்லாமல் விட்டது 2 நாள் கழித்து தான் இந்த அக்கம்மாவோட அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வெளியிலையும் சொல்ல முடியல, அழுதுகிட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிணத்தை மூடி அந்த கிணத்து மேலே ஒரு பீடம் கட்டி அதில் தான் விளக்கேற்றி வச்சு அக்கம்மாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் காலங்காலமாக ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் இப்படி தான் தெய்வமாகறாங்க அப்படின்னு அந்த பாட்டி கதை சொல்கிறாங்க. உடனே இந்த மங்கத்தாயாருக்கு ஒரே துக்கம். ஐயோ, இப்படி பசியோடையும் வலியோடையும் இங்கே வாழ வந்த பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு, வெறும் விளக்கேற்றி வச்சா அந்த மனசு ஆறுமா, நான் இதை ஆறும்னு நம்ம எப்படி நம்புறது அப்படின்னுட்டு அந்த மங்கத்தாயாரம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க கணவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. எப்பயாவது இந்த பிள்ளைச்சோறு கேட்டு நிற்கிறாங்களே பெண்கள், அவங்களுக்கு நாம் தினமும் பிள்ளைச்சோறு கொடுத்தா என்ன? பிள்ளைச்சோறுன்னா இந்த பசியோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சோறு கொடுக்கறது தான் பிள்ளைச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைச்சோறு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த வீட்டை ஒட்டி ஒரு பெரிய திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுட சுட நல்ல அரிசி சோறு ஆக்கி வச்சுருப்பாங்க. தூக்க முடியாத அளவு ஒரு பெரிய பானை நிறையா இருக்கும். பக்கத்தில் ஒரு பெரிய சட்டி நிறைய நல்லா கடைஞ்ச வாசனையான பருப்பு இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் ஒரு தூக்கு நிறைய நெய் இருக்கும், பால் இருக்கும். யாருக்கெல்லாம் பிள்ளை சோறு வேணும்னு கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் யாரையும் கேட்காமையே வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி இந்த வீட்டு ஆளுங்களோ அந்த வேலை செய்கிறவங்களோ இந்த பிள்ளை சோறு எடுக்க வர்ற நேரத்தில் யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு இந்த மங்கத்தாயார் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோறு எடுக்கிறவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துடும்ல, அதனால் யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா இந்த மங்கத்தாயார் சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வயல்லெல்லாம் காட்டில் எல்லாம் வேலை செய்யக்கூடிய அந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை முடித்து வரும்போதே வீட்டில் பிள்ளைங்க பசிக்கிறதுக்கு ஏதாவது கேட்குமே அப்படிங்கிறதுக்காக நல்லா இங்கேருந்து சோறெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பாங்க. சில பேர் கர்ப்பிணி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா இந்த மங்கத்தாயாரம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த பாரு பெரிய சட்டியாக எடுத்துகிட்டு உன் வயிற்று பிள்ளைக்கும் சேர்த்தே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஆண்டாளை பார்க்க அந்த ஊர் பக்கம் போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டு வாசலில் இந்த வீட்டு திண்ணையில் ஒரு சின்ன அண்டா நிறையா சக்கரை பொங்கல் வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு போவாங்க. வெய்ய காலத்தில் மோர் இருக்கும், பானகம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். போகிறவங்க வர்றவங்களாம் நல்ல தாகம் தீர்த்துக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி எந்த நேரமும் அந்த வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு, விறகு ஆள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த வீட்டில் விறகு எரியும், சோறு ஆகும்.
எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு 2 மாடு கூட வாங்கி வச்சுருந்தாங்க இந்த மங்கத்தாயார். அவங்க கணவரும் ரொம்ப இந்த மாதிரி செய்கிறதுல ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. அக்கம்மாவோட விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியறதா அவருக்கு ஒரு நினப்பு. இந்த விளக்கு நெசமாகவே அவன் மனசை தணிச்சிருக்குமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும் அவருக்குள்ளே எழுது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. எல்லாரும் இந்த மங்கத்தாயாரை என்ன சொல்கிறாங்கன்னா, தாயாரம்மா தாயாரம்மான்னே சொல்கிறாங்க. இப்படியே இதையெல்லாம் அந்த ரங்கம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தண்ணி தண்ணி அப்படின்னு மெதுவாக ஒரு குரல் கேட்குது. பார்த்தா அந்த தாயாரம்மா கிடக்குது பாருங்க, கட்டிலோட கட்டிலா தெம்பத்து போய் கிடக்குது பாருங்க. அந்த அம்மா தான் கூப்பிடுது. உடனே இந்த ரங்கம்மா நினைக்கிறாங்க, இந்த தண்ணியாக கிடக்கிற கஞ்சியை கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்சம் கூழாக கொடுத்தா கூட என்ன ஆகும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, என்னையும் திட்டுவாங்க, இதோ கிடக்கிற இந்த தாயாரம்மாவையும் திட்டுவாங்க. இப்படி ஒரு வேதனையான நிலையை பார்க்க வச்சுட்டியே அம்மா அப்படின்னு ரங்கம்மாவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போய் அப்படியே கண்ணில் நீர் வருது. அதோட அந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த மங்கத்தாயாரம்மா இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க, நீ வர்றப்ப தர்றிய இந்த கஞ்சி இதுதான் கொஞ்சம் தாங்குது அப்படின்னு புரியாமல் குழறி குழறி பேசுகிறாங்க. அப்போ ரங்கம்மா நினைக்கிறாங்க, இந்த தாயாரம்மாவை எத்தனை வயிறு வாழ்த்தியிருக்கோம், எத்தனை நாக்கு அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த பசிச்ச அந்த வெறும் இந்த வயிற்றை தடவிக்கிட்டு இருக்கிற இந்த கை தானே அந்த காலத்தில் முழங்கை நிறைய நெய் வழிய வழிய வர்ற மாதிரி சமைச்சு சாப்பாடு போட்டு எல்லாரோட பசியையும் ஆற்றுச்சு அப்படின்னு அந்த அம்மா நினச்சி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகிட்டு, வெளியில் போன அந்த மங்கத்தாயாரோட மருமகளும் பேத்தியும் வந்துடுறாங்க. வந்த உடனேயே இந்த ரங்கம்மா வீட்டுக்கு புறப்படுறாங்க. போகிறவங்க சொல்கிறாங்க மெதுவாக அந்த தாயாரம்மா கிட்ட போய் எம்மா போயிட்டு வரேன், 2 நாள் கழித்து வரட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே அந்த பின்னால் படுத்திருக்கிற அந்த தாயாரம்மா கேட்குறாங்க, ரங்கா யானை கொண்டு வரலன்னா இங்கே சோறு இருக்க எடுத்துக்கோ, மறக்காமல் பிள்ளைக்கும் சோறு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்கிறது மெதுவாக அந்த ரங்கம்மா காதில் விழுது. இந்த மாதிரி மனசு எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க இப்படி போய் இறுதி காலத்தில் அப்படி தவழ்ந்து இப்படி எதுக்குமே ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது மனசு ரொம்ப விட்டு தான் போகுது. அப்போது நம்ம மனசு நினைக்கிது, இவ்வளோ நல்லது பண்ணினாங்களே, இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த கதையை அந்த எழுத்தாளர் முடிச்சிருக்காங்க. இதை கதையாக இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியல. இது நிஜமாகவும் ஆகும் போலவும் பல சூழல்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே அப்படின்னா இன்றைக்கும் இந்த பசிங்கிற அந்த தீ நம்ம அடி வயிற்றில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எவ்வளவு காலமானாலும் அது மாறுவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்வது. தொடர்ந்து கதையை கேளுங்க, நிறைய செய்திகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துகள்.